சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபடும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? முதல்ல நமது எண்ணங்களை அலைபாய விடக்கூடாது. நம்ம என்ன நோக்கத்துக்காக போறோமோ அந்த நோக்கத்தை மட்டுமே எடுத்துட்டு போகணும். அப்படி நம்ம ஒரு சித்தர்கள்ட்ட போய் கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த கோரிக்கையில் உண்மையும் சத்தியமும் தர்மமும் இருக்கணும். சத்தியத்திற்கு புறம்பாக தர்மத்திற்கு புறம்பாக ஏதோ ஒரு கோரிக்கை எடுத்துட்டு போனா சித்தர்கள் இல்ல, அது எங்க போனாலும் அது கேள்விக்குறிதான். அப்ப தர்மத்திற்கு புறம்பாகனா என்ன, எனக்கு என்னுடைய தகுதிக்கு ஏற்ப என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றித்தா, தாராளமாக போகலாம். மனைவி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், குழந்தைகள் கல்வியில் வெற்றிகரமாக முன்னேற வேண்டும், என் குழந்தையினுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல பணியில் இருக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எனக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும், வேலை வேணும், ஆரோக்கியம் வேணும், கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. என் பிள்ளை கலெக்டர் தான் ஆகணும்னு சொல்லும் போது இன்னைக்கு எல்லாருமே நல்ல ஜாதகம் பார்க்கறவங்க கூட என் பிள்ளை கலெக்டர் ஆகுமா எல்லாருமே கலெக்டர் ஆயிட்டா சப் கலெக்டருக்கு அதுக்கப்புறம் கிளர்க் லெவல்ல உள்ளவர்களுக்கெல்லாம் யாரை போய் தேட முடியும்? அப்படி இல்லை. நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய தகுதி என்ன என்பது நமக்கு தெரியாது. அது ஒரு கேள்விக்குறி.